இப்ப எலெக்ஷன் வைக்கணும், அடுத்த புதிய ட்ரஸ்டி தேர்வு பண்ணணும். ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம ஆனந்த் ஒரு தோழர் அவர் இப்போதே ட்ரஸ்டியாக இன்றைக்கு உத்தரவு. இதே மாதிரி இங்கே எலெக்ஷன் வைக்கணும், ஆனா எலெக்ஷனே வைக்காம எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறான். அதுதான் இன்னைக்கு காலையில ஆப்பு எல்லாரும் அழைச்சி நம்ம நடத்துவோம் பிரம்மாண்டமா. தட்டி போர்டு வச்சிருக்கோம், ஆனா இன்னைக்கு அவர் தட்டி போர்டு ஆஸ்பத்திரி முன்ன இருக்கான். இன்னைக்கு அதுக்கு எப்ப போராட்டம் நடத்தாலும் அட்மின் ஆபீஸ் முன்ன தட்டி போர்டு இருக்கும், ஹாஸ்பிட்டல் முன்ன இருக்கும். இன்னைக்கு சிஎம்ஓக்கு தாங்க முடியலையா, அவர் உடனே சொல்லி கான்ட்ராக்ட் ஒர்க்கரை ஏவி விட்டு அதை அவுத்துரு அப்படின்ட்டார். எனக்கு ஒரு தோழர் போன் பண்ணார், தோழர் நம்ம போர்டு அவுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதான் நான் போனேன், எப்ப உன் வேலை இதா அப்படின்னு கேட்டேன். ஆமா எனக்கு சிஎம்ஓ சிஎம்ஓ நீ முதல்ல கையை இந்த இடத்த விட்டு நகரு, இதை எவன் அவுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிதான் போய் நீதி கேட்டு அப்புறம் அவர்கள் ஆட்சி இருக்க இன்னைக்கு நிர்வாகத்துடைய அட்டாவடியை முறியடித்து இருக்கிற அந்த பணியை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா இதான் நம்ம பாரம்பரியம், இது இன்னைக்கு இல்ல, 50 வருஷ காலமா இப்படித்தான் நம்ம சங்கம் வளர்த்திருக்கோம். பாரம்பரிய தொழிலாளிகள் நிர்வாகத்துடைய அக்கிரமத்துக்கு எதிராக எப்ப வேணாலும் கொடி பிடிப்பா, எப்ப வேணாலும் போராடுவா. அதையும் கூட சொல்லிட்டேன் ரொம்ப சுருக்கமா. எனவே அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம கோவணத்தை உரிவு. சிந்தாபாத் சிந்தாபாத் தொழிலாளர் ஒற்றுமை சிந்தாபாத். துறைமுக பணத்தை வீணடிக்காது. சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத். தூத்துக்குடி துறைமுக ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக இன்று ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தூத்துக்குடி துறைமுக நிர்வாக அலுவலகத்தின் முன்னால் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த துறைமுகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று இந்த அவருடைய நியாயமான கோரிக்கைகள் துறைமுக சேவை நிர்வாகத்தால் எங்களுக்கு சீர் செய்யாமல் காலம் கடத்தி பல பேச்சுவார்த்தை நடத்தியும் அதை முடிவராத நிலை ஏற்பட்டுள்ளது. இறுதியாக இந்த ஏறக்குறைய 500 ஓய்வூதியர்கள் இந்த போராட்ட களத்திலே குதித்து கொட்டும் பயங்கரமான இந்த வெயிலிலும் தங்களுடைய பணிகளெல்லாம் மறந்து இங்கே வந்து இந்த ஓய்வூதிய சங்கமானது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. துறைமுக நிர்வாகத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் தனியார்மயமாக்குவதற்காக பல கோடி ரூபாய்களை நீங்கள் தானமாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். விளையாட்டு அரங்கம் செய்யுங்கள், படிப்புக்காக செய்யுங்கள், நாங்கள் அதை பற்றி கேட்கவில்லை. ஆனால் தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் காலம் கடத்தி இன்று நாங்கள் நடு ரோட்டில் வந்து போராடக்கூடிய பரிதாபமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள். மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிதித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிர்வாகத்துறை எடுத்தாலும் சரி, ஓய்வூதியர்கள் சங்கமானது போய் கோரிக்கைகளை முன்வைத்தால் அதற்கு நீங்கள் செவி சாய்க்காமல் இருப்பது மிக வேதனைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, வெட்கக்காடான விஷயம். நாங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய கடிதங்கள் கொடுத்தும் எங்களை கூப்பிட்டு பேசக்கூட ஒரு திராணியற்ற நிர்வாகத்தை நினைக்கும் பொழுது நாங்கள் மிக்க வேதனை அடைகிறோம். துறை தலைவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் காலம் கடத்த வேண்டாம். உங்களுடைய அதிகாரிகளுக்கு உடனே கட்டளையிடுங்கள். நியாயமான கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடி வருகிறோம். இதை நியாயமான முறையில் எங்களை கூப்பிட்டு பேசி இதுக்கு சரியான தீர்வு காணவில்லை என்றால் எங்களுடைய சங்கம் மட்டுமல்ல, ஓய்வூதியர் சங்கமான தூத்துக்குடியில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் சேர்ந்து குடும்பத்தோடு வந்து துறைமுக சேவை நிர்வாகத்தின் முன்னால் மறியல் போராட்டம் நடத்தும் என்பதை இந்த மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதை எங்களுடைய கண்டன தீர்மாக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தொழிலாளருடைய வேதனை குரலாக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் மேனுவல் ராயன், முன்னாள் லேபர் ட்ரஸ்டி.